புதிய கட்சியை ஆரம்பித்த ஓபிஎஸ் அதிர்ச்சியில் தமிழக அரசியல் களம். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்பிக்கை நாயகன், ஒரு காலத்திலே மக்களுடைய மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு நபர், அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு நல்ல மனிதராக ஓபிஎஸ் அவர்கள் இருந்து ஜெயலலிதா அம்மையா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா மற்ற நபர்களின் மீது வைத்த நம்பிக்கையை விட ஓபிஎஸ் மீது வைத்த நம்பிக்கை அதிகமாகவே ஜெயலலிதா அம்மையார் வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு அதிமுகவிற்காண்டி உழைத்தவர் ஓபிஎஸ். ஆனால் இன்று ஓபிஎஸ் நிலைமை என்னவாக இருக்கிறது? அதிமுக கொடியை கூட பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, சூழ்ச்சி வலையினால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் ஓபிஎஸ் அப்படின்னு. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி யாரின் மூலமாக முதலமைச்சர் ஆனால் அந்த சமயத்திலே யார் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து இறக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அடுத்தபடியாக தர்ம யுத்தம் என்பது ஆரம்பித்தார். அந்த தர்ம யுத்தத்திலே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தார். அதை பார்த்து பயந்துதான் எடப்பாடி பழனிசாமி அவரையும் ஓபிஎஸ்ஸையும் ஒன்றிணைத்துக் கொண்டார். ஓபிஎஸ் இல்லை என்றால் நாம் ஆட்சியை நடத்த முடியாது, நம்முடைய முதலமைச்சர் பதவிகளுக்கு பிரச்சனை வந்து விடுமோ அப்படிங்கிறக்காண்டி ஓபிஎஸ்ஸை உள்ளே இழுத்தார். அந்த முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த உச்சகட்ட பதவியான பொதுச்செயலாளர் பதவியின் மீது ஆசை வருகிறது. ஆனால் ஓபிஎஸ் என்ன பண்ணாரு? நிரந்தரமான ஒரு பொதுச்செயலராக ஜெயலலிதா அம்மையாரை மாற்றி வைத்திருந்தார். அவர்தான் நிரந்தரமான ஒரு பொதுச்செயலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அதிமுகவிலே ஒருங்கிணைப்பாளர் பதவிகளும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளும் உருவாக்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆசை என்னவாக இருக்கிறது? உச்சகட்ட பதவியான பொதுச்செயலாளர் பதவியிலே நாம் அமர வேண்டும் அப்படிங்கிறதா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் இருந்தால் அந்த இடத்திலே நாம் பொதுச்செயலராக மாற முடியாது அப்படின்னு தெரிந்து கொண்ட எடப்பாடி அடுத்தடுத்த பொய்களையும் அடுத்தடுத்த பிரச்சனைகளையும் கிளப்பி ஓபிஎஸ்ஐ அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து வெளியேற்றுகிறார். அப்படி வெளியேற்றப்பட்டதிலிருந்து ஓபிஎஸ் இன்று வரைக்கும் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சட்ட போராட்டங்கள், அதே போல பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, இந்த மாதிரி ஒவ்வொன்றாக ஆரம்பித்து நமது எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அதுவும் அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய வேளையில் இறங்கி கொண்டுதான் இருக்கிறார். இருந்த போதிலுமே வெற்றி என்பது சில காலங்களாக ஓபிஎஸ்ஸின் பக்கம் எட்டி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இனிமேல் நாம் அதிமுகவிலே ஒன்றிணைய முடியாது அப்படின்னு தெரிந்து கொண்ட ஓபிஎஸ் அவர்கள் தற்போது புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்திருப்பதாகவும் அதை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யக்கூடிய வேளையில் இறங்கி இருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி. அப்படி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்பது ஓபிஎஸ் தரப்பின் மூலமாக வெளியிடப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.